தென்காசி மாவட்டம் தலைவன்கோட்டை பகுதியில் விபத்தில் காயமடைந்த அதிமுக நிர்வாகியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தலைவன்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் கருத்தபாண்டி திடீரென கீழே விழுந்து கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையறிந்த தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி அதிமுக நிர்வாகியை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக கூறினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே புதிய ரேஷன் கடையை அதிமுக எம்எல்ஏ சு ரவி திறந்து வைத்தார். பல்லூர் புதிய காலனியில் புதிய ரேஷன் கடையை கடந்த மாதமே திறக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் திமுகவினர் அமைச்சர்தான் திறந்து வைக்க வேண்டும் என திறப்பு விழாவை தடுத்து வைத்துள்ளதாக அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ சு ரவியிடம் ஆதி திராவிடர் மக்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து ரேஷன் கடையை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியரிடம் எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து திறப்பு விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்ததை அடுத்து புதிய ரேஷன் கடையை அதிமுக எம்எல்ஏ சு ரவி திறந்து வைத்து பொருட்கள் விநியோகத்தை தொடங்கி வைத்தார். 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 50 ஆண்டு வளர்ச்சி கொடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட செல்வபுரம், பொன்னைய ராஜபுரம், எஸ்.ஆர்.புரம் பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் மணிமேகலை, காட்டுத்துறை கழக நிர்வாகிகள் கருப்புசாமி, பிரபு மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் சந்திரசேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். இந்த 5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு திட்டங்கள் இங்கே வந்திருக்கிறா, நம்ம தொகுதிக்கு வரல, இந்த பகுதிக்கு வரல, எதுவுமே வரல. நம்ம இருக்கும்போது தேவையான திட்டங்கள் மட்டுமல்ல, தேவையான திட்டங்களை பூரா கொண்டு வந்தோம். அதான் நம்முடைய வசந்தராஜ் பேர் சொன்னார். அதே நம்ம தொகுதிக்கு தனியாக ஒரு கல்லூரி, தனியாக கூட்டுக்குடி திட்டம், தனியாக தாலுக்கா அலுவலகம், ஆர்டி ஆபீஸ் என்று அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம். எல்லா சாலைகளும் போடப்பட்டிருக்கு. இந்த பகுதி மட்டுமல்ல, அனைத்து பகுதியிலும் நிறைய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி மட்டுமல்ல, நம்ம கரும்புக்கடை போன்ற பகுதி இஸ்லாமியர் வசிக்கக்கூடிய சகோதர ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. நான் அமைச்சராக வந்த பின்னால் தான் இந்த பகுதியெல்லாம் முழுமையாக தேவையான அடிப்படை திட்டங்களை செய்து ஒரு 1000-2000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க உங்ககிட்ட இருந்து 2 லட்சக்கணக்கில் பணத்தை நீங்க எடுத்துட்டாங்க. அதுதான் திமுக ஆட்சி. நீ புரிந்து கொள்ள வேண்டும். திட்டங்களும் தெரியல. நீ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நீ இப்ப தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடி வரணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு பகுதியில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலையை முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் திறந்து வைத்தார். அதன்பின் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு 5 ஆண்டு காலமாக முடக்கி வைத்துள்ளதாக கூறினார். கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம்.ஏ. முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஆர்.வி.என். கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அரசு தாலுகா மருத்துவமனை வளாகத்தில் 108 ஆம்புலன்ஸில் இருந்த சிலிண்டர் வெடித்து வாகனம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இந்நிலையில் ஆம்புலன்ஸ் வாகன தீ விபத்தை அறிந்த செங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் மருத்துவமனைக்கு சென்று 108 ஆம்புலன்ஸை பார்வையிட்டார். தொடர்ந்து தீ விபத்து குறித்து மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்டதற்கு முறையான விளக்கம் அளிக்க மறுத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
கோவை மாவட்டம் அசோகபுரத்தில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் கழக பொதுச் செயலாளர் ஆகியோர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் கலந்து கொண்டு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெரிய நாயக்கன்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் KVN ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 64வது கிழக்கு வட்டத்தில் பகுதி செயலாளர் கொளத்தூர் கணேசன், வட்டச் செயலாளர் சாரையா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலை அதிமுக வெற்றி பெற அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டது. செம்பனார்கோவில் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் NG ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கிடையே பிள்ளை பெருமாள் நல்லூர் ஊராட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் கழக துண்டை அணிவித்து வரவேற்றார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் அதிமுக தேர்தல் பிரசுரம் வழங்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் காசுக்கடை பஜார், 1ஆம் கேட், 2ஆம் கேட், சிவன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள வியாபாரிகள் பொதுமக்களை சந்தித்து அதிமுக தேர்தல் அறிக்கைகளை மக்களிடம் எடுத்துரைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.